வணக்கம். நம்ம வந்திருக்க இடம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்க மலம்புலா கார்டனுக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கு. நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். அது என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். கார்டனுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட்டம் அதிகமா இருக்கு. வாங்க பார்க்கலாம். மலம்புலா டேம்ல இருந்து நீர் வெளியேற காட்சியை நீங்க பாக்குறீங்க. இதை யார் கட்டினாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? சரி, வாங்க பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழிலும் எழுதப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மெகாவாட்ஸ் ஸ்மால் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து இங்க செயல்பட்டு இருக்குது. மின்சாரம் தயாரித்த பிறகு அதிலிருந்து வரும் உபரி நீர் மீண்டும் ஆற்றுக்கே செல்கிறது. டேமின் மேற்பகுதிக்கு செல்லும் வழி. இந்த டேமில் இருந்து வெளியேறும் நீரானது பாலக்காடு மாவட்டத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த டேமில் இருந்து வெளியேறும் நீரானது குடிநீருக்கு மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களுக்கு இந்த டேமில் இருந்து வெளியேறும் நீரானது குடிநீருக்கு மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பயன்பெறுகிறது.
இங்கிருந்து பிரிந்து செல்லும் நதியின் பெயர் பாரதப்புழா என்று அழைக்கப்படுகிறது. டேமில் இருந்து உபரி நீர் வெளியேற்ற இங்கு 4 மதகுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த மலம்புழா டேமை கட்டி இந்த டேமை மக்களுக்கு அர்ப்பணித்தது நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் ஐயா, மக்களால் அன்போடு கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆவார்கள். இந்த டேமானது 1955 வருடம் அக்டோபர் 9ஆம் தேதி மக்கள் முதல்வரான காமராஜர் ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு 70 வருடங்களை தாண்டியும் மிகவும் கம்பீரமாக இருக்கிறது. இந்த அணை திறப்புக்கான கல்வெட்டுகளும் புகைப்படங்களும் காணப்படும் அறையினுள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அறை பராமரிப்பு பணிக்காக அந்த கட்டடம் மூடப்பட்ட காரணத்தினால் அதை உங்களுக்கு காட்ட இயலவில்லை. இதனால் நாம் தெரிவிப்பது என்னவென்றால், நமது கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களுக்கு இங்கு ஒரு மணிமண்டபம் வைத்து அவரது சிலையை நிறுவி அவரது பேரையும் புகழையும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நமது பஞ்சாயத்து யூடியூப் சேனல் சார்பாகவும், நம் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும், கேரள மக்கள் சார்பாகவும் நாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.